இந்த காலை வேளையிலே தேவன் நம்ம மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். ஆபிரகாம் ஈசாக்கு என்னும் என் பிதாக்கள் வழிபட்டு வந்த தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்த தேவனும் என்று அங்கே யாக்கோபு தன் தேவனை குறித்து சாட்சி கொடுத்துதான் தன் குமாரனை ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். இந்த 2024ஆம் ஆண்டின் 7ஆம் மாதம் முதல் வாரம் வரைக்கும் தேவன் நம்மை நடத்தின வழிகளை நாம் நினைக்கும்படியாக தான் நாம் வருகிறோம். தேவனை அறிந்து கொள்வதும் அவரை நினைத்து அவரை நாம் துதித்து நன்றியுள்ளவர்களாக இருக்கும்படியாக தான் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். பூமியிலே எத்தனையோ ஆபத்தான காரியங்கள், எத்தனையோ உலகத்தின் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது தேவன் நம்மை காக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதுதான் யாக்கோபின் தேவனுடைய அந்த சாட்சியா. யாக்கோபுடைய சாட்சி தன் குமாரை ஆசீர்வதித்தான் என்றால் எப்படி அப்படியே ஆசீர்வதித்தான் என்பது அல்ல. ஆபிரகாம் ஈசாக்கு என்னும் என் முற்பிதாக்கள் வழிபட்டு வந்த தேவன், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்த தேவன் என்று அவர் சொல்லுகிறார். அதில் அடுத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி, எல்லா தீமைக்கும் என்னை நீங்களாக்கி, என்னை மீட்ட தூதனுமானவர், என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதம். எல்லா தீமைக்கும் என்னை நீங்களாக்கி என்னை மீட்டு கொண்ட தூதனுமானவர். தூதனுமானவர் என்ற இடத்துல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் அடையாளப்படுத்தக்கூடிய இடத்துல சொல்கிறான். மேசியாவை அடையாளப்படுத்த, அது அவர்தான் என்னுடைய அடைக்கலம், அவர்தான் என் மறைவிடம் என்று அர்த்தப்படக்கூடிய இடத்தில் தான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். ஆபிரகாம் ஈசாக்கு என்ற என் முற்பிதாக்கள் வழிபட்டு வந்த தேவன், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்தவர். ஆதரிப்பது என்பது கைப்பிடித்து தூக்குவது, கரம் கொடுப்பது, பாதுகாப்பது, வழி நடத்துவது என்று பல அர்த்தங்கள் படுகிறது. ஆதரித்தவர் என்றால் அவனை முழுவதும் அவர்தான் ஆதரிக்கிறார். அவர்தான் எல்லாம் என்ற இடத்துல யாக்கோபுக்கு அவர்தான் எல்லாம், எவ்ரிதிங் என்ற இடத்தில் தான் இது அர்த்தப்படுகிறது. சாகா என்ற எபிரேய வார்த்தை இதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது அவர் என் அடைக்கலம், என் மறைவிடம், என் ஆபத்திலே அவர்தான் எல்லாம் என்ற இடத்திலே இருக்கிறது. சங்கீதம் 9ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 9ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் தான் அடைக்கலம், நெருக்கப்படும் போது அவர்தான் தஞ்சம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது தான் இந்த வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். சிறுமைப்பட்டவருக்கு கர்த்தர் அடைக்கலம், அவன் நெருக்கப்படும் பொழுது அவர்தான் தஞ்சம். என் அடைக்கலம், என் தஞ்சம் என்ற இடத்திலே யாக்கோபு சொல்லுகிறான், என் தேவன் இன்னைக்கு வரைக்கும் நடத்தி இருக்கிறார். என் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்கள் வழிபட்டு வந்த தேவன். அவர் என் தாயின் கருவிலிருந்து நான் பிறந்தது முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்தவர். என் எல்லா இக்கட்டுக்கும் துன்பத்துக்கும் என்னை நீங்களாக்கி என்னை வழி நடத்தின தூதன் என்று சொல்லுகிறார். அதுதான் அவனுடைய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது அவன் சொத்து கொடுத்தானா, இல்ல பணம் காசு கொடுத்தானா, அதை பற்றி அங்கு எதுவும் பேசப்படவில்லை. அதை பற்றி அங்கு பேசப்படவில்லை. பேசப்பட்டது என் தேவன் உங்கள் தேவன். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன் என்ற இடத்திலே நாம் அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் விஷயம். அவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்றால், அவர் நம்மை ஆதரிக்க வேண்டும் என்றால், அவர் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால், அவருடைய கரத்திலே நாம் இருக்க வேண்டும் என்றால், அவருடைய தேவன் நம்முடைய தேவன் என்று அவரை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் இன்னார், அவர் இப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் சபைக்கு வருகிறோம்? அவரை அறிகிற அறிவின் மேன்மைதான் அப்போஸ்தல உபதேசத்தின் பங்கு இல்லையா? அதை தான் நாம் அறிந்து கொள்ளும்படியாக வருகிறோம். தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று அவர் பிலிப்பியர்
நிருபக்காரன் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய அனுபவம் என்பது அவரை அறியக்கூடிய அனுபவம். அவரை அறிந்தவர்கள் எவ்வளவு நடந்து கொள்வார்கள் என்பதற்கு அடையாளமாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவருடைய சந்ததிகளுடைய அந்த வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறது. அது நமக்கு திஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமா, மோசே ஆரோனின் அந்த வரலாறும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தோல்டோ என்ற மூல சொல்லிலே அவருடைய வம்சங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் அவர் சந்ததிகளுக்கு தேவன், ஒருவருக்கு அல்ல, சந்ததிகளுக்கு தேவன் என்ற இடத்திலே அறியப்படுகிறார். The God of generations. சந்ததிகளுக்கு அவர் தேவனாக இருக்கிறார் என்பதை அறிந்த பிதாக்கள் தங்களுடைய சந்ததிகளுக்கு அந்த தேவனை, அவருடைய பங்கை, தேவன் தான் என் பங்கு, கர்த்தரின் அடைக்கலம், அவரின் பங்கு, அவரிடத்தில் தஞ்சம் புகக்கூடிய இடத்தில் தான் தாவீது அந்த பாடல்களை எழுதுகிறார் என்பதில் அச்சமில்லை. சிறுமைப்பட்டவருக்கு அவர் அடைக்கலம், நெருக்கப்படுகிற காலத்திலே, துன்பப்படுத்தப்படுகிற காலத்திலே அவர்தான் என் தஞ்சம் என்று எழுதுகிறார். யாக்கோபு சொல்லுகிறார், என் எல்லா இக்கட்டுக்கும் அவர் என்னை நீங்களாக்கி என்னை வழி நடத்தி கொண்டு வந்தார் என்பதுதான் யாக்கோபுடைய மேன்மையான சாட்சி. இந்த சாட்சியை சொல்லிதான் அவன் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். 49 தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக யோசேப்புடைய குமாரரை அவன் ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறான். அவன் மூத்தவனுடைய தலையிலே இடது கையையும் இளையவனுடைய கையிலே வலது கையையும் வைக்கிறான். யோசேப்பு சொல்றார், இல்ல இல்ல, இவன் தான் மூத்தவன், எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லிதான் அவன் வைக்கிறான். நாம் ஒருவேளை இவன் இளையவனாய் இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டதினாலே அதை போல ஒன்றை யோசேப்புடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறானோ என்று எழுத்தின்படி யோசிக்கலாம். அல்ல அல்ல, முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் முந்தினோராகவும் வரக்கூடிய வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் கையை இப்படி வைத்து இளையவன் மேல் இடது கையையும் இளையவன் மேல் வலது கையையும் மூத்தவன் மேல் இடது கையை வைக்கிறதிலே கிராஸ், அங்கே மேசியாவை அவன் முன்னிறுத்துகிறான். உடன்படிக்கையின் அடையாளமாக மேசியாவை கொண்டு வரக்கூடிய இடத்திலே இருக்கிறான் என்பது எல்லாம் ஆவிக்குரிய ரீதியிலே அடையாளப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய முற்பிதாக்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய முன்னுதாரணத்தையும் ஆவிக்குரிய சுதந்திரத்தையும் வைத்து போகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதுதான் சொல்றான், என் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர்கள் வழிபட்டு வந்த தேவன் என் தேவன். என் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்தவர் என் தேவன். என் எல்லா இக்கட்டுக்கும் துன்பங்களுக்கும் என்னை நீங்களாக்கி என்னை வழிநடத்தி கொண்டு வந்த தேவன் என் தேவன். அவர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என்று கொண்டு வருகிறார். அவருடைய நாமத்தினால் தான் அந்த ஆசீர்வாதம் அவனுடைய சந்ததியிலே லபிக்கும்படியாக இருக்கிறது. இதுதான் அங்கே யோசேப்புக்கு கிடைத்த, யோசேப்பின் சந்ததிக்கு கிடைத்த மேன்மையான ஆசீர்வாதம். ஆனால் அதுக்கு பின்பாக அந்த மேன்மையை அவர்கள் இழந்து போகிறார்கள் என்பது அவர்களுடைய பக்கம். அதுக்கு பின்பாக அவர்கள் பொய்யர் வஞ்சகர் என்று போகிறதை நாம் ஓசியாவிலே பார்க்கிறோம். ஆனாலும் கூட அவர்களை தூக்கி எடுக்கக்கூடிய இடத்திலே தேவன் விரும்புகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பிராயிம் எனக்கு பிரியமானவன் அல்லவா, எப்பிராயிம் சேஷ்டபுத்திரன் என்று எப்பிராயிமை பின்பு கொண்டு வருகிறார். அவர்களுடைய நிலவரங்களை மாற்றக்கூடிய இடத்தில் தேவன் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபுடைய சந்ததிகள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் இருந்த குறைபாடுகள் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நிவர்த்தியாக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே ஆபிரகாமும் சாராலும் அவர்கள் அழைக்கப்பட்ட இடத்திலே, அவர்கள் இன்னும் ஆவிக்குரிய ரீதியிலே வளர்ந்து வராத இடத்திலே அவர்கள் இஸ்மவேலை பெற்றெடுக்கிறார்கள். ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் இஸ்மவேல் பிறக்கிறான் என்ற இடத்தில் தான் அது இருக்கிறது. ஆபிரகாமுக்கும் சாராக்கும் ஏன் ஒரு இஸ்மவேல் பிறக்க வேண்டும் என்பது அவர்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சியை அடைந்து கொள்ளவில்லை. 15ஆம் அதிகாரத்திலே பலிகளை செலுத்தி நான் உனக்கு மகா பெரிய தேவனாக இருக்கிறேன், மகா பலனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 14 உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் அவன் தலையில் வந்து இறங்கி இருக்கிறது. மெல்கிசேதேக்கின் முறைமையிலே அவன் அங்கே தசமபாகத்தை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்று உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் தலையில கொண்டு வருகிறார், ஆபிரகாமுடைய தலையில. ஆனால் எனக்கு பிள்ளை இல்லையே, நீ கலங்காதே, பயப்படாதே, நான் உனக்கு மகா பலனாக இருக்கிறேன் என்று சொன்ன இடத்துல குறைபாடு அவருக்கு இருக்கு. பிள்ளை இல்லையே என்று அவன் எலியேசரை கொண்டு வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம்.
இஸ்மவேலை பெற்றெடுத்தார்கள். ஆபிரகாமுக்கு மைனஸ்ங்கிறது இஸ்மவேல். ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் குறைபாடுகள் இருக்கிறது. ஈசாக்குடைய வாழ்க்கையிலே மைனஸ்ங்கிறது ஏசா. நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட குறைபாடுகள் இருக்கிறது? நம்முடைய மாம்ச சிந்தை என்பது குறைபாடு, நம்முடைய சுயாதீன சித்தம் என்பது குறைபாடு. இந்த குறைபாடுகளை நாம் நீக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த குறைபாடுகளை நாம் நீக்க வேண்டும். அதுக்குதான் உபதேசங்கள் கையளிக்கப்படுகிறது. எதுக்கு திரும்ப திரும்ப நம்ம பேசுறோம்? நாம் தெரிந்த வரலாறு தான். எதுக்கு பிதாக்களை பேசுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்க குறைபாடுகளை நாம் நீக்கும்படியாக இவைகள் திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது என்று கொரிந்து நிருபக்காரர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10 என்ன சொல்றாரு? கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இவைகள் திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் வாழ்க்கையில இஸ்மவேல் என்பது குறைபாடு. ஆபிரகாம் தான் சொல்லிட்டு சுத்துறார், என் மகன், என் குமாரன், அவன் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்ற ஒரு ஜெபமும் ஏறிருக்கிறார். பிழைத்து கொடுத்து இருக்கிறார்கள், பிழைத்து கொடுத்து இருக்கிறார்கள். அவன் துன்மார்க்கமானவன், அவன் சகோதரரோடு ஒருமித்து போக மாட்டான் என்ற எல்லாம் தெரிந்தும் கூட அவர் ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். மாம்சம் தானாடாவிட்டாலும் சதையாடும் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஆவிக்குரியவராக மாறின இடத்திலும் பிள்ளை போகிறது அவனுக்கு வருத்தம். கலாத்திய நிருபக்காரர் சொல்லுகிறார், இவைகளை எல்லாம் வேதம் அவனுக்கு அறிவித்திருக்கிறது. தேவன் ஒரே வார்த்தை சொல்றார், அந்த அம்மா ஆலோசனையில தானே அவனை பெற்று எடுத்திருக்கீங்க. அந்த அம்மா இப்ப ஆவிக்குரிய அம்மா. சாரால் என்பது வேதம். அவள் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய். கஷ்டமா தான் இருக்கும், மிகப்பெரிய ஆவிக்குரிய தகப்பன். ஆனால் அவனுக்கு இஸ்மவேலை தள்ளுவது கஷ்டமா இருக்கு. மாம்சத்தின்படி நாம் கஷ்டப்பட்டிருக்கிறோம். மாம்சத்திலே நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்வது நமக்கு கடினமாக தான் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது, கடினமாக இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரியவர்கள் அதை மேற்கொள்ளக்கூடிய இடத்துக்கு வர வேண்டும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மாம்ச சிந்தை நம்மை மரணம் என்ற இடத்துக்கு கொண்டு போகிறோம். இஸ்மவேல் என்பவன் ஆபிரகாமுக்கு அவன் அந்த த்ரெட்டனிங், ஆபிரகாமுடைய சந்ததியாகிய ஈசாக்கை பெற்றெடுத்த பின்பு ஈசாக்குக்கு அவன் உயிருக்கு சேதம் கொண்டு வரக்கூடிய இடத்துல இருக்கிறான் என்று யாசேரின் புஸ்தகம் சொல்லுகிறது. யாசேரின் புஸ்தகத்தை நம்ம ஒதுக்கிட்டோம். அதை குறித்து 2 இடத்துல தான் அங்கே வேதாகமத்திலே ரெஃபரன்ஸ் இருக்கு. யாசேரின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாசேரின் புஸ்தகம் இவன் அவனுடைய உயிருக்கு ஆபத்தாக இருந்தான் என்று சொல்லுகிறது. அதனாலதான் அவனை வெளில அனுப்புறாங்க. வெறும் பரியாசமும் ஒரு காரியம் அல்ல. இவன் பரியாசம் மாத்திரம் அல்ல, அவனுடைய குமாரனை கொன்று போடக்கூடிய இடத்திலே அவன் கிரியை செய்வான் என்பது அந்த விஷயம். அதனால்தான் அங்க இஸ்மவேலை புறம்பாக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது. இஸ்மவேலை புறம்பாக்க வேண்டும். இஸ்மவேலை புறம்பாக்கக்கூடிய இடத்திலே தண்ணீர் கொடுத்து அனுப்பிடுறார், போங்க வீட்டை விட்டு போங்க. அது அவனுக்கு விசனமாக இருந்தது. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஒரே ஜெபம், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. போற வழியில தேவன் எல்லாருக்கும் இறங்கக்கூடியவர். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும், நீதியுள்ளவர் மேலும் அநீதியுள்ளவர் மேலும் அவர் சூரியனை உதிக்க பண்ணி மழையை வரிசை பண்ணுகிறார், எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஆனா எல்லாரும் வாழ்ந்து முடிக்க முடியாது, அதான் விஷயம். எல்லாரும் வாழ்ந்து முடிக்க முடியாது, அதான் விஷயம். துன்மார்க்கனுக்கு கொடுக்கிறார், அவன் அழிவுக்கு இருக்கிறான். அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்டவன் மேல் அவர் இரக்கமா இருக்கிறார். ஏன்னா அவன் அழிய போகிறான் என்று கொண்டு வருகிறார் பவுலப்போஸ்தலன். அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்களின் பாத்திரங்கள் மேல் அவர் நீடிய பொறுமையா இருந்தாரானால் உனக்கு என்ன? இஸ்மவேல் மேல அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார். இஸ்மவேல் அவருடைய வாக்குத்தத்தத்தின் குமாரன் மேல் எவ்வளவு கொண்டு வருகிறான்? கலாத்திய நிருபக்காரர் சொல்லுகிறார், மாம்சத்தின்படி பிறந்தவன், மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனுக்கு விரோதமாகவே இருக்கிறான், அவனை துன்பப்படுத்துகிறான். அது அன்றைக்கு நடந்தது போல் இன்றைக்கும் நடந்து வருகிறது என்று எழுதுகிறார். அப்பதான் அவனை மாம்சத்துக்குரியவன். சாராலும் ஆபிரகாமும் பெற்றதுதான் இந்த இஸ்மவேல். ஏனென்றால் ஆகார் என் மணிக்கு பிள்ளைகளை பிறப்பால் என்றுதானே கொடுக்கிறார். ஆனால் ஆவிக்குரியவர்கள் ஆன உடனே இவர்கள் வேறே சிருஷ்டிகள் ஆகிறார்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்ற இடத்திலே தேவன் நம்முடைய நாமத்தில் இருக்கக்கூடிய ஏ என்ற வார்த்தை, ஹே என்ற வார்த்தை அவர்களுக்கு வைக்கிறார். அது வரைக்கும் ஆபிரகாம் சாராய் தான். ஆபிரகாம் சாராய். இல் தமிழ்ல சேர்க்கப்பட்டிருக்கிறது சாரால் என்று. ஆங்கிலத்திலே ஹேதாசி கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மூல பாஷையில ஹே கொடுத்திருக்காரு. யோது ஹே வாவ் ஹே என்ற தம்முடைய நாமத்தில் இருக்கக்கூடிய 2 ஹேவை ஆபிரகாமுக்கும்
சாராவுக்கும் கொடுக்கிறார். ஹே என்ற அந்த எபிரேய சொல் சுவாசம் என்று அர்த்தப்படுகிறது, தன்னுடைய ஜீவன் என்று அர்த்தப்படுகிறது. தன்னுடைய சுவாசத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொண்ட இடத்தில் தான் ஆபிரகாம் சாரா என்ற இடத்திலே அவர்கள் வருகிறார்கள். ஆபிரகாம் சாரா என்ற இடத்திலே இவர்கள் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும். அதுக்கு முன்பாக பிறப்பிக்கப்பட்டவன் அங்க கணக்கு இல்லை, அவனை அனுப்பிவிடு சொல்லுகிறார். அவனுக்கு ஒரு சான்ஸ் தந்திருந்தார் இந்த வீட்டுல. ஆனால் அவனுடைய ஜென்ம சுபாவம், அவனுடைய தீமை அவனை மேற்கொண்டு அந்த சுதந்திரத்திலிருந்து அவனை வெளியாக்குகிறது. எங்கேயோ பிறந்து விலைக்கு கொள்ளப்பட்ட அங்க எலியேசரையே நான் சுதந்திரவாதி ஆக்கக்கூடிய இடத்திலே ஒரு தகப்பனாக ஆபிரகாம் இருக்கிறார். ஆபிரகாம் மெய்யாகவே ஒரு பிதா என்ற இடத்திலே அவர் அடையாளமாக இருக்கிறார். தன் குமாரனை பலியிட்டார். தன்னுடைய அவர் பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாக அவரை பேசுகிறோம். ஈசாக்கை இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக நாம் பேசுகிறோம், உதாரணமாக நாம் பேசுகிறோம். அப்படி இடத்துல அவருக்கு இஸ்மவேலை அனுப்புகிறது அது வருத்தமா இருக்குது. பிள்ளையாண்டான் அவனை அனுப்புகிறது இவருக்கு வருத்தம். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக, ஒரே ஜெபம். இப்போ இஸ்மவேல் பிழைச்சு இஸ்ரவேலை அவன் நெருக்கக்கூடிய இடத்தில் அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது. அவனுக்கு 12 பிரபுக்கள் எழும்புகிறாங்க, அவனையும் பெரிய ஜாதி ஆக்குறாரு. என்ன, யாரோடய ஒத்துருக்க மாட்டான், தூரமா போய் இருந்துக்குவான் அப்படின்னு அவன் புத்தியை சொல்லிடுறாரு. அவன் காட்டு கழுதை, சகோதரரோடு ஒத்து போக மாட்டான், முன்ன போனா கடிப்பான், பின்ன போனா உதைப்பான் அப்படிங்கிறது அவனுடைய புத்தி. ஜென்ம சுபாவம், ஜென்ம சுபாவம் மாறாதவன் அவன் ஆவிக்குரியவனே கிடையாது, அவன் தள்ளப்பட்டுதான் போவான் என்பதற்கு இந்த இஸ்மவேல் சரியான முன்னுதாரணமாக இருக்கிறான் என்று தெரிகிறது. இந்த இஸ்மவேலை எடுத்துக்கொண்டு கூட்டிக் கொண்டு இந்த வேலைக்காரி அடிமை பெண்ணையும் அவளுடைய குமாரனையும் நீ அனுப்பிவிடு என்ற இடத்துல அடிமை பெண்ணும் அவனுடைய குமாரனும் போன இடத்துல அவர்களுக்கும் நம்முடைய தேவன் இறங்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். ஆகாரும் இஸ்மவேலும் போன இடத்துல அங்க அவன் சாகிறதை நான் காண மாட்டேன் என்று அம்பு எய்யக்கூடிய தூரத்தில் போய் அவள் படுத்துக் கொண்டாள். ஏன், அம்பு எய்யக்கூடிய இடத்தில் தான் அவன் வில்வித்தையில் தேர்ந்தவனாக இருந்திருக்கிறான். அதுதான் அதை அடையாளப்படுத்தி தான் பேசுகிறது. அந்த வில்வித்தை அந்த பிரச்சனையில் தான் அவன் ஈசாக்கை கொண்டு விடுவான் என்ற பதட்டத்தில் தான் இவன் வெளியாக்கப்படுகிறான். தேவனே அதுக்கு அனுமதி கொடுக்கிறார். அங்கே சாராலும் அதுக்கு வழிவகுக்கிறார்கள். இவனை அவள் சாக நான் பார்க்கிறதில்லை என்று அவன் தாய் தூரம் போய் இருந்த இடத்துல தேவன் பிள்ளையாண்டானுடைய சத்தத்தை கேட்டார் என்று சொல்லப்பட்டது. பிள்ளையாண்டான் என்று அவன் சொல்லப்படும் போது அவனுக்கு தோராயமான வயது 19 to 20 வயது இருந்தது. அவனை தான் பிள்ளையாண்டான் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஆபிரகாம் 25 வயதிலே அழைப்பை பெற்றிருக்கிறார். சாராளுக்கு அப்பொழுது வயது 65. 86 வயதிலே அவன் பெற்றெடுக்கிறான் இஸ்மவேலை. 86 வயதிலே இவனை பெற்றெடுக்கும் பொழுது சாராளுக்கு 76 வயது. சாராள் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது சாராளுக்கு 90 வயது, ஆபிரகாமுக்கு 100 வயது. அப்ப இஸ்மவேலுக்கு எத்தனை வயசு? 14 வயது இல்லையா? பிள்ளை பால் மறந்த பின்புதான் வீட்டை விட்டு அனுப்பப்படுகிறார். யூதர்கள் 3 முதல் 5 வயது வரை பிள்ளைகள் பால் குடிப்பார்கள். 3 அல்லது 5, முக்கால்வாசி 5 வயது வரை பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் அவர்களுக்கு இருக்கிறது. அதனாலே 5 வயது அவன் பிள்ளை பால் மறந்து என்பது 5 வயது. ஆனால் இவனை உடன்படிக்கைக்கு உட்படுத்தும்படியாக அவனுடைய தகப்பனுடைய விருப்பத்தின்படி தேவன் நடத்துகிறார். 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்யப்படுகிறது. அங்கே விருத்த சேதனத்தின் உடன்படிக்கை எல்லாருக்கும் நிறைவேற்றப்படுகிறது. அதுக்குள்ள இஸ்மவேலும் வருகிறான். ஆனால் அவனுடைய தன்மைகளை அவன் மாற்றிக்கொள்ளாததினால் சுதந்திரத்தை விட்டு அவன் புறம்பாக்கப்படுகிறான். அவன் ஜென்ம சுபாவம் உள்ளவனாக, அவன் மாம்சத்தில் கிரியை செய்யக்கூடியவனாக, அவன் சகோதரரை அங்கே மதிக்காதவனாக, தன் தகப்பனை பரியாசம் செய்யக்கூடியவனாக இருந்ததினால் அவன் சுதந்திரத்தை விட்டு புறம்பாக்கப்படுகிறான். அப்ப 86 வயதிலே பிறந்து 100 வயது ஆகும்போது ஈசாக்கு பிறக்கும் போது அவனுக்கு 14 வயது. ஈசாக்கு பால் மறக்கும் பொழுது அவனுக்கு 19 வயது. பிள்ளை பால் மறந்த பின்புதான் இவன் வெளியேற்றப்படுகிறான் வீட்டை. இந்த ஈசாக்கு 5 வயது இருக்கும் பொழுது இவன் வெளியாக்கப்படுகிறான். 5 அல்லது 6 வயதிலே இவன் வீட்டை விட்டு புறம்பாக்கப்படுகிறான் என்றால் இவனுக்கு 19 to 20 வயது இருக்கும். இஸ்மவேலை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டார். அவன் மாம்சத்துக்குரியவன் என்ற இடத்திலே
அவன் தனியாக இருக்கிறான். ஆனாலும் ஆபிரகாமின் சந்ததி என்ற இடத்திலே அவர்களுக்கு எழுத்தின்படியான எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்திருக்கிறார். அவனுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவனுக்கு பிரபுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அவனுக்கு எல்லைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையின்படியே அவன் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதாக இருக்கிறது. இந்த ஈசாக்கு தான் சுதந்திரவாதி. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இந்த இஸ்மவேல் என்பது மைனஸ். அதுக்காக இவ்வளவு பேசணும். இஸ்மவேல் மைனஸ். அந்த மைனஸ் அவனுக்கு மானசீகமாக கவலையாக தான் இருக்கிறது, துக்கமாக தான் இருக்கிறது. அவன் ஜெபமும் ஏறெடுக்கிறான், அவன் ஜெபங்களும் கேட்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்பாகவே ஒருவனை சுதந்திரவாளியாக கூட கூட்டி வந்தான், அவனும் பிரிந்து போய் விடுகிறான். லோத்து 13ஆம் அதிகாரத்திலே பிரிந்து விட்டார். லோத்துடைய விஷயம் என்னவென்றால், அவன் விசுவாசித்து நடக்கக்கூடியவனோடு வந்தவன், தரிசித்து நடக்கும்படியாக அவன் பிரயத்தனப்படுகிறான். தரிசித்து நடக்க அவனுக்கு கையளிக்கப்பட்டு விட்டது. ஆனா பிரச்சனை எங்கே வருகிறது? எப்பொழுது பணம் சம்பத்து வந்ததோ அப்பொழுதுதான் பிரிவினை வருகிறது. ஆபிரகாமோடு வந்தவன் எகிப்துக்கு போன இடத்துல அங்கே ஆஸ்தி பெருகிவிட்டது. ஆஸ்தி பெருகிய பின்புதான் வேலைக்காரர்கள் அங்கே வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஒருவர் மேல் உனக்கு கனம் இருந்தால் உன் வேலைக்காரர்கள் அவர்களோடு சண்டை போடுவதற்கு நீ அனுமதிச்சிருக்கியா? இல்லை. அவனை உறவின்படி சித்தப்பன் என்றும் பார்க்கவில்லை, ஆவிக்குரிய தகப்பன் என்றும் பார்க்காதபடிக்கு இவன் வேலைக்காரர்களை விட்டு அவர்களை பேச வைக்கிறான். நீ ஒரு நாள் உன் வேலைக்காரரிடத்தில், உன்னோடு இருந்த ஜனத்தினிடத்தில் ஆபிரகாமை நீ குறைவாக பேசாவிட்டால் அவன் துணிந்து பேசுவானா? இன்றைக்கு நடத்திப்பை தாழ்த்தி பேசக்கூடிய சபை தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்போ நீ இன்றைக்கு உன் நடத்திப்பை நீ தாழ்த்தி குறைவாக பேசினால் நாளைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய குமாரத்துக்கு திரும்பி உன்னை பேசுவது நிச்சயம். அதுக்கு தடை போட்டவன் ஆவிக்குரியவன் ஆகிய ஆபிரகாம். நீ பின்ன பேசியிருக்க, அவன் பார்த்திருக்க மாட்டான். உன் வேலைக்காரர் பேசியது அத்தாட்சி. அந்த வாக்குவாதத்தை நிறுத்தக்கூடிய இடத்திலே ஆபிரகாம் ஆவிக்குரியவனாக இருந்தான். லோத்து அந்த தன்மையை இழந்துதான் போகிறான். ஆனாலும் பேதுரு அப்போஸ்தலன் அவனை நீதிமான் என்றுதான் சொல்லுகிறார். அப்படிதான் அவர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த லோத்து ஆஸ்தியின் மிகுதியினால் பிரிந்து போகிறான். விசுவாசத்தை நடக்கும்படியாக அழைக்கப்பட்டவன் தரிசித்து நடக்கும்படியாக எத்தனிக்கிறான். அவனுடைய எண்ணத்தின்படியே தேவன் அவனை அனுப்பிவிட்டார். பிரிஞ்சு போயிட்டானே. அங்கே சோதோமுக்கு முன்பாக கூடாரம் போட்டான், பின்பு சோதோமுக்கு உள்ளே போனான், பின்பு சோதோமிலே அவன் முக்கியமான ஆளாகி அங்கே பட்டணத்தின் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். இந்த முக்கியமான ஆள் ஆனதுக்கு அப்புறம் சோதோம் அவனுடைய குடும்பத்துக்குள் நுழைந்து விட்டது. அதுதான் அவன் மனைவி அங்கே திரும்பி பார்த்து கல்தூனானதின் அங்கே பகுதியாக இருக்கிறது. ஆனாலும் கூட தேவன் ஆபிரகாமுடைய ஜெபத்தினாலே அவனை கைப்பிடித்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வரும்படியான உத்தரவு அங்கே பிறப்பிக்கப்படுகிறது. ஆபிரகாமுடைய ஜெபம் என்ன? 50 நீதிமான்கள் தொடங்கி 10 நீதிமான்கள் வரைக்கும் இருந்தால் நீங்கள் அந்த பட்டணத்தை அழிக்க கூடாது என்பது அவருடைய ஜெபம். ஏன் 50 தொடங்கி 10 கொண்டு வருகிறார் என்றால் 50 என்பது பெந்தகோஸ்தின் அனுபவமாக கருதப்படுகிறது. 10 என்பது பிரமாணத்தின் அனுபவமாக கருதப்படுகிறது. ஒன்றில் பிரமாணத்தில் இருக்க வேண்டும் அல்லது பெந்தகோஸ்தே அனுபவத்தில் இருக்க வேண்டும். இந்த ரெண்டிலே நாம் ஏதாவது ஒன்றில் இருக்க வேண்டும். அப்பதான் நாம் காக்கப்படுவோம், நீதிமான்கள் என்ற இடத்துக்கு வருவோம். அவருடைய பிரமாணத்தின்படி நடக்கக்கூடிய நீதியுள்ள மார்க்கமாக நாம் மாற வேண்டும். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி, சத்தியத்தை கை கொண்டு வருகிறவர்கள் தான் நீதி என்ற இடத்திலே வருகிறார். ஆபிரகாமுக்கு ஒரு நீதி இருக்கிறது. என்ன அந்த நீதி? அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய சொல்லின்படி நடக்கக்கூடிய நீதி. அவன் அதை விசுவாசித்து நடக்கக்கூடிய நீதியை அவன் அடைந்திருக்கிறான். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் விசுவாசிக்கிறான். அவனுடைய சந்ததி விசுவாசத்தின் சந்ததியாக வர வேண்டும். அவனோடு இணைந்தவன் விசுவாசித்து நடக்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 15:6 ஆதியாகமம். விசுவாசித்தான். 26:4 என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 26:4, அவன் என் சொல்லுக்கும் என் விதிக்கும் என் கட்டளைக்கும் என் கற்பனைகளுக்கும் என் நியமங்களுக்கும் கீழ்ப்படியக்கூடியவன். விசுவாசித்து கீழ்ப்படியக்கூடிய ஒருவன் தான் நீதி என்ற இடத்துக்கு கொண்டு வரப்படுகிறான். அவனுடைய சந்ததி நீதியுள்ள சந்ததி என்ற இடத்துக்கு வருகிறதாக இருக்கிறது. ஆனாலும் ஆபிரகாமோடு வந்தவன் அதை அவன் நினைக்கவில்லை. ஆபிரகாமோடு வந்த லோத்துடைய வாழ்க்கையில ஒரு பரிபூர்ணமான தேவ சித்தம் இருக்கிறது. அவர் ஒரு ஆத்மாவும் அங்கே வீணாக அழிவுக்கு போகக்கூடாது என்பது அவருடைய எண்ணம். ஒருவரும்
கெட்டு போகாதபடிக்கு அவர் விரும்புகிறார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்றுதான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. சுவிசேஷத்தை கேட்ட எல்லோரும் விசுவாசத்துக்கு வந்துருவாங்களா? வரமாட்டாங்க. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறனால சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமா நடக்கல. தேவனுடைய வசனத்தை நாங்கள் அப்படியே வெளிப்படுத்துகிறோம். எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் என்றுதான் இந்த புதிய ஏற்பாட்டின் மெல்கிசேதேக்கின் முறைமையின் ஊழியத்தை குறித்து 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே அவர் சாட்சியாக எழுதுகிறார். கொரிந்துக்கு அப்போஸ்தலர் தேவனுடைய சாயலாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்பது பிசாசு. அவர்களுடைய கண்கள் எப்படி குருடாகி இருக்கிறது? உலகத்தின் மேன்மையினால், உலகத்தின் ஆசாபாசங்களினால், மாம்சிக உறவுகளினால், மேன்மை, பணம், அந்தஸ்து, தங்களுடைய கல்வி, இவைகளை கொண்டு அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. தன் நிலவரத்தை அறியாதவன் தான் விழுந்து போன மனிதன். தான் யார், தான் என்ன நிலவரத்தில் இருக்கிறோம் என்பதை குறித்து அறிவே இல்லாதவன் தான் விழுந்து போன மனிதனாக கருதப்படுகிறான். அப்படி பட்டியல் போட்டால் ஆவிக்குரியவர்களே அநேகர் விழுந்து போன இடத்துல இருக்கிறோமே. நாம் யார், எப்படி வந்தோம், எப்படி தேவன் நம்மை நடத்துகிறார், நம்முடைய நடத்திப்பு என்ன என்ற அறிவில்லாதபடிக்கு நாம் இருக்கிறோமே. உடன்படிக்கைகளை உடைக்கிறோம், அதிகாரங்களை மீறுகிறோம், அதிகாரத்துக்கு விரோதமாக பேசுகிறோம். ஆனாலும் நம்மை ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோமே. நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதா? நம்முடைய கண்களை எதிரி குருடாக்கவில்லை, நம்முடைய கண்களை நாமே குருடாக்கி கொள்கிறோம். அதான் விஷயம். வேதத்துல 4 விதமான வஞ்சகங்கள் இருக்கிறது. தீர்க்கதரிசியை வைத்து தேவன் கேட்கிறார், மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா? அதை குறித்து நாம் மிகவும் பேசுகிறது இல்லை. அது உங்களுக்கும் தேவனுக்குமானது. மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா என்று இஸ்ரவேலுக்கு ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. தோட்டத்திலே விழுந்து போன தேவதூதன் மனிதனை வஞ்சித்தான். 2வது வஞ்சகம். முதல் வஞ்சகம் மனிதனை தேவனை வஞ்சிக்க கூடாது. ஆனால் எழுத்தின்படி முதல் வஞ்சகம் நடந்தது. 2வது வஞ்சகம் தான் முதல். அது என்ன? விழுந்து போன தேவதூதன் மனிதனை வஞ்சித்தான். இப்பொழுது மனிதன் மனிதனை வஞ்சிக்கிறான். 3வது மனிதன் தேவனை வஞ்சிக்கிறான். 4வது மனிதன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான். 4 வஞ்சனை. முதல் வஞ்சனை எழுத்தின்படி நடந்தது எப்படி இருக்குன்னா, முதலாவது விழுந்து போன தூதன் மனிதனை வஞ்சித்து விழுந்து போனவன் ஆக்கிவிட்டான். இப்பொழுது விழுந்து போன மனிதன் தேவனை வஞ்சிக்கிறான். விழுந்து போன மனிதன் இன்னொரு மனிதனை வஞ்சிக்கிறான். இது 3லயும் விடுதலை கிடைக்குது. ஆனால் தன்னைத்தானே வஞ்சிக்கக்கூடிய இடத்துக்கு விடுதலை ஏது? தன்னைத்தானே வஞ்சிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோமா? இல்ல இன்னொரு மனிதனை வஞ்சிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோமா? இவ்வளவு செய்து நாம் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணிக்கொள்கிறோமா? அதுதான் நம்மை நாம் வஞ்சிப்பது. மேலான எந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படியுங்கள் சொல்லப்பட்டிருக்குது? ரோமர் 13 வேதத்திலிருந்து நீ கிழிச்சிட்டு தான் நீ நடக்கணும். மேலான எந்த அதிகாரத்தை எதிர்க்கக்கூடிய இடத்திலும், நடத்திப்பை எதிர்க்கக்கூடிய இடத்திலும், தேவன் வைத்த ஒழுங்குகளை மீறக்கூடிய இடத்திலும் இருந்துவிட்டு நாம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்வது நம்மை நாமே வஞ்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் லோத்துக்கு நடந்தது. லோத்துடைய வாழ்க்கையில ஆவிக்குரியவன் எப்படி நடந்திருப்பான்? எவ்வளவு காலம் நடந்திருக்கான்? அப்பாவோட அவன் ஆவிக்குரிய தகப்பனோடு இருந்திருக்கிறானே. அதை குறித்த அறிவே இல்லை. அதான் லோத்து பிரிந்து போனான். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலே, நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனசு தாங்க முக்கியம். உங்கள் மனது எண்ணங்கள் ஓட்டங்கள் தான் உங்கள் பேச்சுக்களாக வெளிப்படுகிறது, உங்கள் செயல்களாக வெளிப்படுகிறது. என்ன செயல் செய்கிறானோ, என்ன பேசுகிறானோ அதை கொண்டுதான் ஒரு மனிதன் ஆவிக்குரியவனா, நல்லவனா, பொல்லாதவனா, கெட்டவனா, மாம்சத்துக்குரியவனா என்று வகையறுக்கப்படுகிறான். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரியவனுடைய மனது எத்தன்மையுள்ளதாக இருக்கிறது? அது மாம்சீக எண்ணங்களை கொண்டிருக்கிறதா, உலகத்தின் ஆசாபாசங்களை சிக்கொண்டிருக்கிறதா, அல்லது மாம்சத்தின் ஆசாபாசங்களை சிக்கொண்டிருக்கிறதா, தனக்கு பிரியமான வழிகளிலே நடக்கிறோமா என்பதை ஆராயும்படியாக தான் இவைகள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. லோத்து மனது மாம்சம் விரும்பின வழிகளிலே நடக்கதாக தன்னை அவன் ஒப்புக் கொடுத்துவிட்டான். அது அவனை அல்ல, அவனை காட்டிலும் அவனுடைய குடும்பத்தை பாதித்து விட்டது. அதான் விஷயம். அவன் பாதிக்கப்படுவதற்கு முன்பாகவே அவன் குடும்பம் பாதிக்கப்பட்டு விட்டது.
அவனுடைய முடிவு கடைசியாக தான் தெரிகிறது. அப்படி ஒரு முடிவு வரும் என்று ஆவிக்குரியவனாக ஆபிரகாமோடு வந்தவனாக அவன் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டான். அவன் சோதோமிலே இருந்தபோது அவர்களுடைய நடக்கைகளை குறித்து ஒவ்வொரு நாளும் தன் இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமான் என்று பேதுரு எழுதுகிறார். பேதுரு அப்போஸ்தலன் அவர் அப்படிதான் அட்ரஸ் பண்றாரு. நாள்தோறும் அவருடைய துன்மார்க்கமான வாழ்க்கையினாலே அவன் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். வேதனைப்பட்ட ஆளு கையை பிடிச்சு கிளம்பியான்னா கிளம்பணுமே, கிளம்பல. ரெண்டு பக்கத்திலே அவனை காப்பாற்றுகிறார். முதலாவது தேவதூதர்கள் அங்கே சோதோமின் மக்களிடத்திலிருந்து அவனை உள்ளே இழுத்து தேவனுடைய கரம் காப்பாற்றுகிறது. இரண்டாவது சோதோமில் இருந்தே காப்பாற்றி வெளியே விட்டு அந்த மலைக்கு ஓடி போக முடியலங்கிறாரு. ஒரு பரிபூர்ணமான சித்தம் நீ ஆபிரகாமோடு இருந்திருக்க வேண்டும். அடுத்து ஒரு பிரியமான சித்தம் தேவன் சொல்றார். பிரியம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கை, போராடக்கூடிய வாழ்க்கை, போர் செய்யக்கூடிய வாழ்க்கை, ஜெபிக்கக்கூடிய வாழ்க்கை. அது மன கஷ்டம்தான். மலைக்கு போகக்கூடிய வாழ்க்கை கஷ்டம்தான், முடியலையே. ஐயோ, மலைக்கு போகிறது வருத்தம், மலைக்கு போகிறது வருத்தம். அந்த சின்ன ஊருக்கு போகிறேன், சோவாருக்கு போகிறேன். சோவாரிலும் இருக்க முடியவில்லை, அதான் பரிதாபம். ஆவிக்குரிய ஸ்டாண்ட் ஒண்ணு விட்டா இன்னொன்னு நம்மளை அறியாமல் இழந்து விடுவோம். அதுதான் ஈசாக்குடைய வாழ்க்கையில, அங்க அவனுடைய ஈசாக்கின் குமாரனுடைய வாழ்க்கையில நடக்கிறது. அதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமோடு வந்தவன் பரிபூர்ணமான சித்தமாகி ஆபிரகாமோடும் இல்லை, பிரியமான சித்தமாகிய மலைக்கும் போகவில்லை, நன்மையான சித்தமாகிய சோவாரிலும் இருக்கவில்லை. அவனுடைய சந்ததிகள் அவனாலேயே அவன் குமாரத்திகள் பிள்ளைகளை பெற்றெடுத்து அருவருப்பான ஒரு சந்ததியை பெற்றெடுத்து அவர்கள் ஒரு நாளும் தேவனுடைய ஆலயத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லிட்டார். அங்கிருந்து ஒரு சந்ததியை கொண்டாந்து சுதந்திரத்துக்கு உட்படுத்தினாரே. நம்முடைய தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மோவாபில இருந்து தானே ஒரு ரூத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அவ்வளவு இரக்கம் உள்ளது. மோவாப் அம்மோனில் இருந்த நாகாசை கூட கொண்டு வர தேவன் பிரயாசப்பட்டார். தாவீதை வரலையே, அவன் நாகாசிலே அங்க சந்ததியில அவன் கொண்டு வர நினைக்கிறான், முடியலையே, ஒன்றும் நடக்கவில்லை. நாம் தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் தெரிந்து புத்தியுள்ளவர்களாக இருந்து தேவன் நடத்தக்கூடிய வழிகளில் நடக்க வேண்டும். நாம் தேவனை வஞ்சிப்பதோ, நாம் பிசாசினால் வஞ்சிக்கப்படுவதோ, மனிதர்களால் வஞ்சிக்கப்படுவதோ, இல்ல நம்மை நாமே வஞ்சிக்கிறதோ, அது எல்லாம் ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டுக்கே நம்மளை கொண்டு வர. ஆவிக்குரியவன் எப்படி வஞ்சிக்கப்படுவான்? அவனுடைய மனதின் அறையை கட்டி அவன் தெரிந்த புத்தி உள்ளவனாக இருக்க வேண்டாமா? அவன் தான் ஆவிக்குரியவன். நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெரிந்த புத்தி உள்ளவர்களாய் என்று எழுதுகிறாரு. மனதின் அறையை கட்டுகிறது என்ன? சத்தியம் என்னும் கச்சை. சத்தியத்தின் தெளிவு இருந்தாதான் உங்க மனது தெளிவா இருக்கும். சத்தியம் என்னும் கச்சை எழுதுறாரு. நீங்க ஆவிக்குரிய அந்த போராயுதங்களை தரித்துக் கொள்ளுகிறதிலே மனதின் அறையை கட்டுன்னு பேதுரு எழுதுறார். ஆனால் அது என்ன? சத்தியம் என்னும் கச்சை. சத்தியத்திலே நாம் இருக கட்டி இருந்தால்தான் நாம் நிற்க முடியும். அதுதான் நம்மளை வஞ்சனை என்ற இடத்திலிருந்து காப்பாற்ற முடியும். இல்லாட்டி நாம் தேவனை வஞ்சிக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுவோம். விசுவாசம் நம்மளை வஞ்சிப்பான், மனிதன் நம்மளை வஞ்சிக்கிறான், நம்மை நாமே வஞ்சிக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுறோமே. சத்தியம் தான் முக்கியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். தேவனுடைய ஆவி எங்கேயே அங்கே விடுதலை. குமாரன் உங்களை விடுதலையாக்கலாம், மெய்யாக விடுதலையாகுது. இந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளாத ஒரு சந்ததியாக நாம் இருக்கக்கூடாது. நாம் ஆபிரகாமின் ஆவிக்குரிய சந்ததி என்று சொல்லக்கூடிய நாம் அவருடைய எழுத்துக்குரிய சந்ததிகளுடைய குறைபாடுகளை நாம் பார்த்து நம்மை சரி செய்து கொள்ளும்படியாக இவர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஈசாக்கின் குறைபாடு வருவோம். ஆபிரகாமின் குறைபாடு என்பது இஸ்மவேல். ஆபிரகாமோடு வந்த லோத்தின் குறைபாடு என்பது சுயாதீனம். இந்த இடத்துல போய் அங்கேயே சத்தமில்லாம அடிமையாக இருந்து ஒரு எலியேசர் எத்தனை மேன்மையை அவன் கட்டிக்கொண்டான். எலியேசரை வைத்து எத்தனை ஜெயத்தை கொண்டு வருகிறான். எலியேசர் தான் ரெபெக்காலை கொண்டு வரக்கூடிய இடத்துல சாக்கியம் பெற்றிருக்கிறான். என் எஜமானாகிய ஆபிரகாமை நேர்வழியில் நடத்தின தேவனை அவன் அறிந்திருக்கிறானே. எவ்வளவு வெளிச்சம் கிடைச்சிருக்கு. ஒரு வேலைக்காரனாக விலைக்கு பெறப்பட்ட ஒரு எலியேசருக்கு இருந்த வெளிச்சம் ஆபிரகாமுக்கு பிறந்த இஸ்மவேல் அடைந்து கொள்ள முடியலையே. ஆபிரகாமோடு வந்த லோத்தால் அடைந்து கொள்ள முடியவில்லையே. அவர்களுக்கு வெளியாக்கவில்லையா தேவன்? எல்லாருக்கும் சந்தர்ப்பம் தர நம்மை தான் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். நாம ஏன் சோதனைக்கு உட்படுகிறோம்?
நாம் தான் நம்மளை சோதனைக்குட்படுத்துகிறோம். தேவன் தீமையினாலே சோதிக்கிறவர் அல்ல. யாக்கோபு அப்போஸ்தலன் தெளிவா எழுதுறார். நீ இச்சையினால நீ போய் பிடிபட்டு நீ அதுல மாட்டிக்கிறனா அது தேவனை நீ சொல்லக்கூடாது. சோதிக்கப்படுகிற ஒருவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லக்கூடாது. அவர் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல, தெளிவாக எழுதுகிறார். அங்கே ஆபிரகாமுடைய சந்ததியில் இருந்த குறைபாடுகள் நீங்கி ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் குறைபாடுகள் வருகிறது. ஈசாக்குடைய குறைபாடு என்ன அப்படின்னா, மாம்சீகமாக அவன் வெளிப்படையான அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை பார்க்கிறார். ஈசாக் ஐயோ நல்லா பேசுறானே மகன், நமக்கு பிரியமானபடியே நடக்கிறானே, பாசமா பேசுவான். ஏசா பாசமா பேசுவான், சமைச்சு கொண்டாடுவான், அப்பாவுக்கு என்னெல்லாம் விருப்பமோ தருவான். கண்ணே போச்சே, கண்ணு போச்சு. எழுத்தின்படி பார்வை போனது அல்ல, ஆவிக்குரிய பார்வையை அவன் இழந்திருக்கிறான். ஏசாவை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆயத்தம் ஆயிட்ட ஒரு ஈசாக்கை எப்படி நீங்க ஆவிக்குரியவன்னு எடுத்துக்கொள்ள முடியும்? தன்னுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை அவன் இழந்திருக்கிறான். அதுதான் அவன் ஏசாவை ஆசீர்வதிக்கிறதுக்கு அங்க ஆயத்தமா இருக்கிறான். ஏன்னா ஏசா தினம் அவனை வந்து பாப்பான், நல்லா பேசுவான், அவருக்கு பிரியமானதை செய்வான், கொண்டு வந்து தருவான், வேட்டையாடி ருசிகரமா கொண்டாடுறானே. இவன் அப்படி இல்லை. இவன் கூட குணசாலி தான், கூடாரவாசி தான், பிரயோஜனம் இல்லையே இவனால. அப்படி கணக்குக்கு வந்துட்டாரா? சிந்தனைக்கு சொல்லுகிறேன், நான் சிந்திக்கும்படியாக இவர்களை சொல்லுகிறேன். இவனை எப்படி ஆசீர்வதிக்கிறது? எழுத்தின்படி மாம்சீகமாக இருக்கக்கூடிய ஒருவனை நீ ஆசீர்வதிக்கிறதுக்கு நீ எத்தனைப்பட்டாயனா நீ என்ன ஆவிக்குரியவன்? அந்த தேசத்து ஸ்திரீகளை கேட்டிருக்கிறான், தேவனுக்கு பிரியமில்லாம நடக்கிறான், உனக்கும் வேதனை உண்டாக்குறான், உன் பொண்டாட்டிக்கு அவன் வேதனையா இருக்கிறான், கூட பிறந்தவனோடைய அவன் ஒன்னா இல்லை. நம்ம சொல்றோம் இவன் போய் சொன்னான் தெரிவிட்டான்னு. இன்னொரு பக்கத்தை பார்க்கணும் இல்லையா? யாக்கோபு சகோதரனை வஞ்சித்தான் என்று நாம் நினைக்கிறோம். நல்லா அப்படிதான் எழுதியிருக்கு, அதையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் நீ விட்டு போட இவன் தானே ஆயத்தமா இருந்தான். ஒரு காரியத்தை குறித்து உனக்கு கரிசனை இல்லை என்றால், அதுக்கு நீ தகுதி இல்லை என்றால், உன்னிடத்தில் இருந்து தள்ளப்பட்டு இன்னொருவனுக்கு கொடுக்கப்படும் சட்டம் தேவன் வச்சிருக்கிறாரு. தாளந்தை உபயோகிக்காத ஒருவனிடத்துல இருந்து புடுங்கப்பட்டு இல்லாதவன் புடுங்கி இருக்கிறவன் கொடுக்கிறாருன்னா அநீதி இல்லை தேவனா? இல்ல, அதுல ஒரு நீதி வச்சிருக்காரு. இவன் தாளந்தை உபயோகிக்காதபடி புதைத்து வைத்திருக்கிறான், அது அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை. உபயோகிக்கிற ஒருவன் கொடுக்கும்படியான சட்டம் தேவன் வைத்திருக்கிறார். யாக்கோபு, நீங்க ஒரு கருத்துல கொள்ளுங்க, கருத்துக்காக பேசுகிறேன், ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், கருத்துக்காக பேசலாம். யாக்கோபு பிறக்கும் முன்னாடி இருந்து சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்து கரிசனை உள்ளவன். அதனாலதான் குதிகால புடிச்சு போராடி இருக்கா முத வர்றதுக்கு. ஒத்துக்க முடியும் தானே? ஏன் அவன் குதிகால புடிச்சு இழுக்கணும்? ஏன் தான் முந்தி வர்றதுக்கு அவன் வந்து பிரயத்தனப்படணும்? அப்படின்னா அவனுக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்த அந்த கரிசனை பிறப்பில் இருந்தே இருக்கு, அவன் ஜென்மத்திலேயே இருக்குது. இவன் கூடு கேட்டதுதான் சான்ஸ், அவன் சான்ஸை யூஸ் பண்ணான். எபிரேய நிருபக்காரர் இந்த இன்சைட்டை தான் கொண்டு வந்து எழுதுறாரு, இன்சைட்டை தான் கொண்டு வந்து கொடுக்கிறாரு. அந்த வெளிச்சத்தை, உள்ளார்ந்த அர்த்தமான வெளிச்சத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசா கஞ்சை விட இதற்கு அற்பமா நினைச்சிருக்கானுங்க, கஞ்சை விட அற்பமா நினைக்கிறான். இன்னைக்கு பெந்தகோஸ்தே மார்க்கத்தை அற்பமாக நினைக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவம் வளர்ந்து வருகிறது. வெளியில இருக்கவனை விட இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவம் பெந்தகோஸ்தே அனுபவத்தை பகைக்கிறான். அவனோட நம்ம இருக்கக்கூடிய உறவு என்பது எப்படி ஆவிக்குரியவன் நீ ஆக முடியும்? சேஷபுத்திர பாகத்தை அவன் இழந்தான் என்பது இது போல இன்னொன்று கிடைக்கும் நினைக்கிறான். அதுதான் லோத்துடைய பிரச்சனையும். ஆபிரகாம் விட்டு கூட நம்ம தனியாக நம்ம குலைச்சிக்கலாம் நினைச்சான். கொலைக்கலாம், நீ மீட்டிங் வைக்கலாம், நீ வேஷம் போடலாம், நீ நடத்தலாம், சபையில கூட்டம் வரலாம், எல்லாம் நடக்கும். முடிவு என்ன? முடிவுதான் விஷயம். உனக்கு சியோன் மார்க்கம் சொன்னவன் தான் உன்னை கொண்டு போக முடியும்ன்ற சட்டம் வச்சாரு. உன்னை கொண்டு வந்தவன் தான் உன்னை காணாமல வைக்க முடியும். உன்னை சுதந்திரத்துக்குள்ள போகணும்னா நீ ஆபிரகாமோட இருக்கணும். பிரச்சனை வராம இல்லைங்க, பிரச்சனை வந்த அப்புறம் இவரு தானே மீட்டு கொண்டு வர்றாரு. 14
இருந்து ஆபிரகாம் லோத்தை மீட்டு கொண்டாந்த அப்புறம் இப்போது நான் இருக்கேன்னு சொல்லணும்ல, சொல்ல மாட்டான். அதான் விஷயம். ஆனாலும் தன்னை ஆவிக்குரியவன் என்று நினைக்கிறான். உபதேசத்துக்கு புறம்பா இருக்கவனையும் மீட்டிங்ல வச்சுப்பா, உபதேசத்துக்கு உள்ள இருக்கவனையும் மீட்டிங் வைப்பான். போடு, எல்லா வேஷம் போடு. முடிவு என்ன? சந்ததிகள் சுதந்திரத்துக்குள் பிரவேசிக்க முடியாது, உன் சந்ததிகள் ஆலயத்துக்குள் பிரவேசிக்க முடியாது, ஒண்ணுமில்லாம போயிடுவான்றது லோத்து அடையாளம். அதுதான் விஷயம். 3 பேரையும் பட்டியல் போட்டாரு. 3 பேரையும் பட்டியல் போடுறாரு முதல் சங்கீதத்துல. துன்மார்க்கன், பாவி, பரியாசக்காரன். 3 பேரையும் கொண்டு வந்துட்டாரு. லோத்து, ஏசா, இஸ்மவேல் 3 பேரையும் கொண்டு வந்துட்டாரு. 3 பேரையும் கொண்டு வந்து இவனோட சேரக்கூடாது, உட்காரக்கூடாது, நடக்கக்கூடாது. அதுதான் விஷயம். இந்த ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கக்கூடியது என்பது அவனுக்கு மாம்சீகமான பாசம். மத பிறந்த பிள்ளை, நமக்கு பிரியமா நடக்கிறான், பாசமா பேசுறான், பிரியமான சமைச்சு கொண்டு வரான். முழுவதும் நாடகம்னு தெரியுதே, தெரிஞ்சே ஏமாறுறான். ஏன்னா அவன் பார்வை இழந்து விட்டான், ஆவிக்குரிய தரிசனத்தை இழந்து விடுகிறான். இந்த குறைபாடுகளிலே நிறைவாக்கும்படியாக தான் ஒரு துணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. துணை என்பதும் பரிசுத்த ஆவி என்பதும் ஒரே கிரேக்க வார்த்தையில இணையக்கூடியதாக இருக்கிறது. ஒரே கிரேக்க வார்த்தை. பரிசுத்த ஆவிக்கு கொடுக்கப்பட்ட கிரேக்க வார்த்தை தான் துணை என்பதற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நீ பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதே, உன் இளம் வயதின் மனைவிக்கு நீ துரோகம் செய்யாதே என்று 2 இணைத்து எழுதுது வேதம். 2 ஒண்ணு. அப்ப ஆபிரகாமின் குறைபாடை நிறைவாக்கக்கூடிய இடத்திலே அங்கே சாராள் கிரியை செய்கிறார்கள். ஈசாக்கின் குறைபாடுகளிலே நிறைவாக்கும்படியாக அங்கே ரெபெக்காள் கிரியை நடப்பிக்கிறாங்க. ரெபெக்காள் நடத்திப்பு என்ற இடத்துக்கு அடையாளமாக அங்கே வைக்கப்படுகிறது. யாக்கோபை நேரடியாக நடத்தக்கூடிய இடத்துல ரெபெக்காளுக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ மந்தையிலிருந்து ஆட்டை கொண்டு வா, நான் சமைச்சு தரேன், கொண்டு போ அப்பாட்ட, உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதித்தான். ஒரு வியூ நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அவன் தெரிந்துதான் சந்தேகமான 3 கேள்வியை கேட்கிறான். இன்னொரு வியூ நீங்க கீழே பார்த்தா நான் நடுங்குகிறான். ஏன் நடுங்கிட்டான்னா, ஒருவேளை நாம் ஏமாற்றப்பட்டிருக்கோமா? அது யாக்கோபோ இல்ல வேற யாரா வந்திருந்தா? ஏன்னா அந்த காலத்திலே ஆசீர்வாதம் தான் அபிஷேகத்துக்கு நிறைவாக இருந்தது. ஒவ்வொரு குடும்ப தலைவனும் ஆசாரியனாக அங்கே கணக்கிடப்படுகிறான். அவர்கள் தான் பலி செலுத்துகிறார்கள், அவர்கள் தான் தேவனோடு இடைப்படுகிறார்கள், அவர்கள் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். நடத்திப்பு என்பது குடும்ப தலைவன், ஆசாரியன். அங்கிருந்து தான் ஆசீர்வாதம் வரணும். கடவுளே ஆசீர்வதிப்பேன்ட்டாரே யாக்கோப, இளையவன் தான் ஆசீர்வாதம் பெறுவான், மூத்தவன் இளையவனை ஆசீர்வதிப்பான் தெரிஞ்ச அப்புறமா ஏன் இந்த நாடகம் போடணும்? அவன் ஆசாரியன் தலை வச்சாதான் நடக்கும். நடத்திப்பு தலை அங்கே தலையிட்டால் தான் நடக்கும் என்பதற்கு ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறார். அதன்படிதான் ரோமர் 13 எழுதுகிறார். மேலான எந்த அதிகாரத்தின் கீழ்ப்படியுங்கள். எந்த அதிகாரமும் அக்கிரமம் அநீதிக்கு தான் எதிர்த்து நிற்கிறதே தவிர நீதிக்கு எதிர்த்து வராது. அக்கிரமம் பண்ணுவான், அநீதி செய்வான், பிரிவினை உண்டாக்குவான், கண்டிச்சா தலைமையவே கீழே தள்ளக்கூடியவன் இன்றைக்கு இருக்கிறான். அவன் கீழே தள்ளுவதே மாத்திரமல்ல, நடத்திப்பின் சாட்சியை கெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். துன்மார்க்கனை நீ கண்டித்தால், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகிறான். இந்த ஒரே வசனத்தின்படி தங்கள் பிதாக்களை கரைப்படுத்துகிறவர்கள் துன்மார்க்கர்னு அடையாளப்படுது. வருதா இல்லையா? தன் பிதாக்களை குறை சொல்லி, நடத்திப்பை குறை சொல்லி, தங்களுக்கு உபதேசித்து வழிநடத்தி அபிஷேகித்து கொண்டு வந்த பிதாக்களை குறை சொல்லக்கூடியவர்கள், பரியாசம் செய்யக்கூடியவர்கள், கண்டித்து கண்டனம் பண்ணி பேசக்கூடியவர்கள் துன்மார்க்கர்னு இந்த வசனம் சொல்லுது. துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் அங்கே கரைப்படுத்திக் கொள்ளுகிறான். கண்டிச்சதுனாலதான் வெளில போயிருக்காங்க, கண்டிச்சதுனாலதான் நீ பிரிஞ்சு வந்திருக்கிற. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி நடக்க பார்க்கிறான். லோத்தியா பிரிஞ்சு போறான், தான் இஷ்டத்துக்கு கூட்டம் நடத்துவான், அவனுக்கு நடத்திப்பு வேணாம். தான் இஷ்டத்துக்கு வரவனாலாம் சேர்த்துக்குவான், நடத்திப்பு வேணாம். ஒரு நாள் போடுனுவான், ஒரு நாள் போடாதனுவான். நீ போட்டுட்டு வந்தாலும் உன்னை கண்டுக்க மாட்டான். ஒழுங்கே கிடையாது. ஏன் கலட்டின, ஏன் போட்ட, ஒன்னும் தெரியாது. ஏன் உடுத்தின, ஏன் உடுத்தாம இருக்கு, எதுவும் தெரியாது. ஏன் சபையை ஒழுங்கு கொண்டு வந்த, இன்னைக்கு ஒழுங்கினமா இருக்கு, அதை கேட்காம இருக்க. இவைகளை கேட்டால் துன்மார்க்கமாக நடக்கக்கூடியவர்கள் தங்கள் நடத்திப்பை தள்ளி தங்கள் சுய இஷ்டத்தின்படி நடக்கும்படியாக விரும்பி போகிறார்கள். இதான் லோத்துடைய வாழ்க்கை. நாம் ஆவிக்குரியவர்கள் நடத்திற்கும் சபை ஒழுங்குக்கும் நாம் இருக்க வேண்டும்.
இந்த உபதேசத்தின் சட்டத்திட்ட ஒழுங்குகளை விட்டு மாறி நடக்கிற எந்த சகோதரனையும் விட்டு விலகு. கொண்டு வர்றாரு. ஏன் கொண்டு வர்றாரு? விரோதமாக நடக்கக்கூடிய எந்த சகோதரனையும் விட்டு விலகுன்ற எச்சரிப்பை சபைக்கு ஏன் பவுலப்போஸ்தலன் கொண்டு வருகிறார்? அவன் ஒரு நாள் உன்னையும் வழிமாறி போக பண்ணுவான். ஏசா இவ்வளவு பண்றா, இவன் ஆசீர்வதிக்க ஒரு சித்தமாக இருக்கக்கூடிய இடத்துல அங்க ஏமாத்திரான்னு தெரிஞ்சவன சமைச்சிட்டாரா? இல்ல, நான் அவனை ஆசீர்வதித்தேன், அவன் ஆசீர்வாதமாகவே இருப்பான். நீ உன் பட்டயத்தினால சம்பாதிச்சுக்கோ. அவனையும் தேவன் வீட்டிலேயே அவனுக்கும் ஒரு சேயர் மலையை சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். ஏசாக்கு ஒரு சேயர் மலை கொடுத்திருக்கிறாரு. எல்லாம் இருக்கு. அவன் சந்ததி சுதந்திரம். நித்திய சுதந்திரம் என்பது தேவன். நித்திய சுதந்திரம் என்பது அவருடைய ராஜ்யம். நித்திய சுதந்திரம் என்பது அவருடைய வெளிச்சம், சத்தியம். அவர் தான் சத்தியம், அவர் தான் வழி, அவர் தான் எல்லாம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த உயிர்த்தெழுதல் ஜீவன் என்ற இடத்துக்கு வரலையே, போயிட்டாங்களே. வழியும் சத்தியம் ஜீவன் என்ற இடத்துக்கும் வரல, உயிர்த்தெழுதலும் ஜீவனும் என்ற இடத்துக்கும் வரல. அவரை அறியாதபடிக்கு போய் விடுகிறார்கள். ஒரு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, இருந்துக்கலாம், அவ்வளவுதான். அவன் அப்பா ஆசீர்வதிக்கல. நீ ஒரு நாள் சேஷபுத்திரமாக போனா போது அப்பா நம்மளதான் ஆசீர்வதிப்பான்னு நினைச்சேன். அதிர்ஷ்டாவி இல்லைன்னா என்னங்க, நான் ரசிக்கப்பட்டிருக்கேன் பரலோகம் போயிடுவோம்னு நினைச்சா கடைசியா அதுவும் இல்லாம போச்சு. அதுதான் விஷயம். சேஷபுத்திர பாகம் என்பது புத்திர சுவீகாரம், முதற் பலன். அது பரிசுத்த ஆவிக்கு ஒப்பனையாக அங்கே சொல்லப்படுகிறது, வேதத்திலே சொல்லப்படுகிறது. அதை இழந்து போயிட்டானே, அவர் ரட்சிப்பு ஒரு நாள் போச்சு, ஆசீர்வாதமும் போச்சு, சமாதானமும் போச்சு. அதுதான் ஏசாவுடைய எச்சரிக்கை. உடனே எழுந்து அப்பா இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு துக்கப்பட்டு மனம் திரும்பாதபடிக்கு அவன் எழுந்து போய் இஸ்மாவேல் வீட்டிலே பொண்ணு எடுக்கிறான். அப்பாவுக்கு டைரக்ட் எதிரி யாரோ அவங்கிட்டே போறானே. நீ போற அன்னைக்கு இஸ்மாவேல் கிட்ட ஆபிரகாம் இல்லை. நீ போய் சேரும் போது இஸ்மாவேல் ஆபிரகாம் வீட்டிலே இல்லை. ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இளையகுமாரன் வீட்டை விட்டு போனான். திரும்பி எங்க வந்தான்னு எழுதிருக்கு. அவன் திரும்பி தன் தகப்பன் இடத்துக்கு வந்தான். மூத்த குமாரனை குறித்து எழுதும் போது, மூத்தவன் ரொம்ப வருஷமா கூடவே இருக்கிறான், அப்பா கூட எல்லாம் கத்துக்கிட்ட. நீ திரும்பி வரும்போது அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு வந்தான். தகப்பன் வீடு இருந்தா போதுமா? தகப்பன் இருக்க வேணாமா? தகப்பனோடு இருக்கிறவன் தான் சுதந்திரவாளியை தவிர தகப்பனுடைய வீட்டை கட்டி கொண்டவன் சொத்துக்கு தான் உரிமையாளர். தகப்பனுடைய சுதந்திரத்துக்கு வர முடியாது. தகப்பனுடைய சுதந்திரம் என்பது வேறு, தகப்பனுடைய எழுத்தின்படியான சொத்துக்கள் என்பது வேறு. legacy, a legacy should be a spiritual legacy, not the material possessions. அது தெரிஞ்சுக்கணும். எழுத்தின்படியான சுதந்திரங்களை கட்டிக்கொள்பவன் சுதந்திரவாளி அல்ல. ஆவிக்குரிய தன்மைகளை பின்பற்றுகிறவன் தான் உண்மையான சுதந்திரவாளி. அதுதான் விஷயம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததிகள் இருக்கிறது குறைபாடற்ற ஒரு சந்ததியை கொண்டு வரும்படியாக there is a spiritual legacy, ஒரு ஆவிக்குரிய ஒரு முன்னடையாளம் அங்கே பின்பற்றப்படுகிறது. ஆவிக்குரிய சுதந்திரம் பின்வைத்து போகப்படுகிறது. அதுதான் விஷயம். ஆபிரகாமுடைய குறைபாடுதான் இஸ்மவேல். ஆனால் அவன் புறம்பாக்கப்பட்டு ஈசாக்கிலே அது நிறைவுக்கு கொண்டு வரப்படுகிறது. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். அவன் வார்த்தைகளை பின்பற்றி வார்த்தையவே பெற்று எடுத்திருக்கிறான். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை ஈசாக்கு, அது சந்ததி கிறிஸ்துவே என்று கொண்டவர். ஈசாக்கை அவன் பலியாக்கின இடத்துல ஈசாக்கு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். ஈசாக்கை அவன் பலியாக்கினானா இல்லையா? ஈசாக்கு அங்க செத்தாரா இல்லையா? செத்தாருன்னு தான் எழுதுறாரு. அவன் பலியாக செலுத்தி பாவனையாக பெற்றுக்கொண்டான். பாவனையாக செலுத்தி பலியை பெற்றுக்கொண்டான்னு எழுதலையே. பாவனையாக செலுத்தி உயிரோட பெற்றுக்கொண்டான்னு எழுதல. அவன் பலியாக செலுத்தி பாவனையாக பெற்றிருக்கிறான். அப்படின்னா ஈசாக்கு பலியாக்கப்பட்டு விட்டாச்சு. எங்க அவன் மனதிலே பலியாக்கப்பட்டு விட்டான். அங்கே ஆபிரகாம் 3 நாள் பிரயாணம் புறப்படும் பொழுது அவன் மனதிலே குமாரனை பலியாக்கி விட்டான். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய மனதிலே முந்தின நித்தியத்திலே தன் குமாரனை நமக்காக கொடுக்கும்படியாக அவர் தீர்மானித்து விட்டார். தீர்மானத்தை சொல்லி தீர்க்கதரிசிகள் மூலமாக எழுதி வைத்து விட்டார். இப்பொழுதோ இதோ நீர் பலியும் காணிக்கும் விரும்பவில்லை, புஸ்தக சொல்லே என்னை பற்றி எழுதினவைகளை நிறைவேற்றும்படியாக நான் வருகிறேன்
என்ற இடத்திலே இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லப்பட்ட நித்திய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக வந்திருக்கிறார். அவர் தேவனுடைய தீர்மானத்தின்படியும் முன்னறிவின்படியும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட இயேசு. அவரை நீங்கள் யூதர்களை கொண்டு கொன்றாலும் அவர் தன்னை பலியாக்கி உயிரோடு எழுவார் என்பது நிச்சயம். இந்த ஈசாக்கை தன் மனதிலே பலியாக்கியவன் பிதாவாகிய ஆபிரகாம். அவன் புறப்பட்ட நாளிலே தன் குமாரனை அவன் பலியாக்கி விட்டான். மனதில் கொண்டு வரான். 3 நாள் பிரயாணத்திலே அங்க தூரத்திலே மோரியா மலையை காண்கிறான். எப்படி அந்த மலை தான் தூரத்துல பார்த்தாரு? He saw a fiery pillar. ஒரு அக்னிமயமான ஒரு தூணை அவன் அந்த மலையின் மேல் தேவனிடத்திலிருந்து இறங்கி வர கண்டு, அதுதான் அடையாளம். யூதர்கள், ஆபிரகாமின் சந்ததிகள் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து தங்கள் பிதாக்களின் ஜீவியத்தின் ஒவ்வொரு கூற்றையும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் இயேசு வாழ்ந்த காலத்தில் நீங்க இதை செய்ய மாட்டீங்களே அப்படின்னு அவங்க கிட்ட துக்கப்படுறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளிலே உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. என்னை குறித்து சாட்சி எடுக்கிறவங்களும் அவைகளே. இன்றைக்கு செய்கிறார்கள் யூதர்கள், அன்றைக்கு செய்யாமல் தான் இயேசுவை அவர்கள் அறியாதபடிக்கு பலியாக்கி விட்டார். அதுதான் சொல்றாரு, எனக்கு ஒவ்வொரு நாளும் துக்கம், வேதனை, இடைவிடாத வேதனை, துக்கம், கண்ணீருமாக நான் இருக்கிறேன். என் கூட்டம் ஜனங்கள், என் சொந்த ஜனங்கள் அழிக்கப்படுகிறதே, அவருக்கு பதிலாக நான் சாபமாக்கப்பட்டு போனால் நலமாக இருக்கும் என்று பவுலப்போஸ்தலன் கொண்டு வருகிறார். இதே வார்த்தையை அவருடைய அங்கே மார்க்கத்தின் பிதாவாகிய மோசே சொல்லுகிறார். தேவ வைராக்கியம் கொண்ட பிதாக்களை அவர் எழுப்பி தந்தார். ஆனால் அவர்கள் ஆராய்ந்து இன்றைக்கு ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் தூரத்திலே அதை கண்டு அவன் சொல்றான், நானும் குமாரனும் போய் பலி செலுத்தி விட்டு வருகிறோம். எனக்கு நான் பிஎஸ்ஐ பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் நான் வாங்கின வேதத்திலே நாங்கள் குமாரனும் நானும் போய், பிள்ளையாண்டானும் நானும் போய் பலி செலுத்தி வருகிறோம். வரல, வந்ததாக எங்கும் குறிப்பிடவில்லை. அதே போல ஈசாக்கின் மரணமும் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. இது ரெண்டும் அங்கே சரியாக இருக்கிறது. அவன் இயேசுவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். ஈசாக்கு 3 நாள் பின்பு அவன் உயிரோடு எடுக்கப்பட்டான் என்பதை தான் எபிரேய நிருபக்காரர் அவனை பலியாக கொடுத்து பாவனையாக பெற்றுக்கொண்டான். ஈசாக்கு சரியான இயேசுவுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார். அங்கே ஆபிரகாமின் வாழ்க்கையிலே இஸ்மவேல் என்ற குறைபாடு இருந்தாலும் ஈசாக்கிலே அது நிறைவை பெற்றுக் கொண்டது. ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ஏசாவின் மேல் இருந்த மாம்சீகமான பாசம், பந்தம் இருந்தாலும் அவைகளை நீக்கி அவன் யாக்கோவோடு இருந்து அந்த மேன்மையை அடைந்து கொள்கிறான். இந்த நிறைவு அவனுடைய யாக்கோவுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய நிறைவை கொண்டு வந்தது. ஆபிரகாம் விசுவாசித்து அவருடைய வழிகளிலே நடந்தான். ஈசாக்கு என்பது வார்த்தை, அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தான். யாக்கோபு என்பது ஆவியின் நிறைவுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. அவன் போராடி தூதனோடும் மனிதனோடும் போராடி இஸ்ரவேல் என்ற பெயரை பெற்றுக் கொண்டானே. மனிதனோடு போராடியே ஜெயிக்க முடியாத ஆளு, 400 பேர் வர்றாங்கன்னு ஒளிஞ்சுக்கிட்ட ஆளு எப்படி தூதனோடு போராடி ஜெயத்தை பெற்றிருப்பார்? யோசிச்சு பாருங்களேன். எழுத்தின்படி முடியுமா? ஒரு தேவதூதன், ஒரே தேவதூதன் இறங்கி அங்கே எத்தனையோ லட்சம் பேரை அவன் அழைத்து போட்டிருக்கிறான். தேவனுக்காக யுத்தங்களை எசேக்கியா காலத்தில் நடப்பித்த தேவதூதன் அப்போ ஒருத்தனே. அப்போ ஒரு தேவதூதனோடு இவன் எப்படி போராடி, தேவதூதன் விட அவ்வளவு பலமானவனா யாக்கோபு? ஒரு ஏசாக்கும் 400 பேருக்கும் பயந்துதானே இப்ப ஆற்றை கடந்து இருக்கிறாரு. இவர் எப்படி தேவதூதனை போராடி ஜெயிச்சாரு? காலை பிடிச்சிட்டு விடலங்கிறத நம்ம எடுத்துக்கலாமா? அல்ல, அவன் தேவதூதனோடு போராடினான் என்றால் தேவனுடைய பட்சத்தில் நின்று தன்னுடைய மாம்சீகமான கிரியைகளுக்கு விரோதமாக போராட்டத்தை நடத்தினான். In behalf of God அப்படின்னு சொல்றேன். In God's side, he is standing in the God's side. அவன் தேவனுடைய பட்சத்தில் நின்று தன்னுடைய கார்னாலிட்டி, தன்னுடைய மாம்சத்துக்கு விரோதமாக கிரியை நடப்பித்து ஜெயத்தை பெற்றிருக்கிறான். அதுதான் விஷயம். அதை சரியாக பெறாதபடியினால் தான் இன்னொரு இடத்துல அவனுக்கு அதே பேரை கொடுக்கிறார். சரியான ஒரு ஜெயத்தை அவன் முழுவதுமாக பெறாதபடிக்கு இங்க வற்புறுத்தி பெற்றுக் கொண்டதினால்தான் அவன் ஏசாவை முகமுகமாக பார்த்து சத்ருவை கண்டது. அவன் பகைஞன் என்ற இடத்தை பகையை நீக்கி பகைஞனை தேவதூதனை போல கண்டேன் என்று சொன்ன இடத்தில் தான் அவன் சரியான ஆவிக்குரிய தன்மைக்கு வருகிறான். அதுக்கு பின்பாக தான் அவனை இஸ்ரவேல் என்று கொண்டு வருகிறார். சரியாக 2 முறை பெயர்.
அதைதான் பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். நல்ல போராட்டம்னா என்ன போராட்டம்? நல்ல போராட்டம் என்பது உங்களுடைய மாம்சத்துக்கு எதிராக, உங்களுடைய சுயாதீன சித்தத்துக்கு எதிராக, உங்கள் மாம்சீக அன்புகளுக்கு எதிராக, உங்களுடைய தீர்மானங்களுக்கு எதிராக, உங்களுடைய சுய விருப்பத்துக்கு எதிராக, உங்களுடைய மாம்சீக காரியங்களுக்கு எதிராக தேவனுடைய பட்சத்தில் நீங்களே நின்று உங்களுடைய சுயத்துக்கு விரோதமாக, மாம்சத்துக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்களுக்கு விரோதமாக நீங்கள் நடத்தக்கூடிய போராட்டம் தான் நல்ல போராட்டம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நல்ல போராட்டம். யாக்கோபு நல்ல போராட்டத்தை போராடி இருக்கிறான். அதனால அவனுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா குறைபாடுகளும் நீக்கப்பட்டு அவனுடைய 12 குமாரரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 12 பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறானே, ஒருத்தனையும் விடலையே. 12 பேரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவனையும் அவர் விடவில்லை. தூக்கி எடுக்கும்படியாக விரும்புகிறார். துணிந்து போனவர்களை விட்டுவிடவில்லை. துணிகரமாக போனவர்கள். இதுதான் என்னுடைய பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர் வழிபட்ட தேவன். நான் பிறந்த நாள் முதல் என்னை நாள் வரைக்கும் ஆதரித்தவர், ஆதரித்து கைப்பிடித்து தூக்கின தேவன், என்னுடைய தஞ்சம், என் அடைக்கலம் என்று இப்படிப்பட்ட மேன்மையான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நம்முடைய ஆதிபிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய வாழ்க்கையின் குறைபாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆராய்ந்து நாம் நீக்கிவிட வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற மேன்மையான தன்மைகளை நாம் அவருடைய சுதந்திரவாளிகள் என்ற இடத்தில் அடைந்து கொள்ள வேண்டும். எழுத்தும்படி அவர்களுக்கு பிறந்த அந்த குமாரரும் குமாரத்திகளும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவைகளை அடைந்து கொள்ள முடியவில்லை. ஆவிக்குரிய இடத்திலே நாம் அடைந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களிடத்திலிருந்து வர வேண்டிய ரட்சிப்பு இப்பொழுது தலைகளாக நம்மிடத்திலிருந்து அவர்களிடத்துக்கு போகக்கூடிய இடத்துல இருக்கிறது. அவர்களுக்கு 9 மேன்மைகளை அங்கே பட்டியலிடுகிறார் போல். அவர்கள் இஸ்ரவேலரே என்று 9 பட்டியல். நமக்கு அப்படி இல்லை. நாம் சுதந்திரத்துக்கு இல்ல, வாக்குத்தத்தம் இல்ல, தேவன் இல்ல, நம்பிக்கை இல்ல. 5 மைனஸ் தான் நமக்கு போடுற. மைனஸ்ல இருந்த நம்ம கிறிஸ்து என்னும் ஒரே கிராஸ்ல பிளஸ்ல கொண்டு வந்துட்டார். கிறிஸ்து என்னும் ஒரே அடிப்படையிலே நம்மிலிருந்து ரட்சிப்பு போகிறது. அதனாலே நாம் தாழ்மையை தரித்துக் கொள்வோம், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். ஈசாக்கை போல நாம் அந்த ஈசாக்கில் இருந்த அந்த குறைபாடை போல நாம் குறைபாடை அடைய வேண்டாம். அங்கு ஆபிரகாமில் இருந்த குறைபாடை நாம் நீக்குவோம், ஈசாக்கில் இருந்த குறைபாடை நீக்குவோம், யாக்கோபில் இருந்த குறைபாடுகள் நீக்கப்பட்டு முழுவதும் சுதந்திரத்துக்கு வந்தது போல நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளக்கூடிய இடத்துல யாக்கோபின் குடும்பம் சபை என்று அழைக்கப்பட்டது. நாம் இந்த சபை என்று அழைக்கப்படுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் சபையாக இருக்கிறோம். நாம் இணைந்து கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்கிறோம் என்ற இடத்திலே முக்கியம். அவங்க கடவுளை பிடிச்சிருந்தாங்க. பொதுவா நம்ம கதையை சொல்றது இல்லை, இருந்தாலும் சொல்றேன். கடவுளை பிடிச்சிருந்தாங்க, அதான் விஷயம். இல்ல கானானை பிடிச்சுக்குவோம். இன்னைக்கு எருசலேமை பிடித்திருக்கிறார்கள் என்றால், எருசலேம் என்பது இருதயம். ஷீன் என்ற வார்த்தையும் எருசலேமின் அந்த 3 வேலிஸ், அந்த 3 பள்ளத்தாக்குகளும் ஒரே போல இருக்கும். ஷீன் என்பது W போல கிராஸா இருக்கக்கூடிய எபிரேய வார்த்தை. அது இருதயத்தின் வடிவிலே இருக்கிறது. அது தேவனுடைய இருதயம். தாவீது என்பது தேவனுடைய இருதயம். அதனால தான் சொல்றாரு, எருசலேமுக்காக, என் தாசனாகிய தாவீதுக்காக நான் தெரிந்து கொண்ட எருசலேமுக்காக. 2 அவருடைய இருதயம். அதை பிடிச்சுக்கிட்டாங்கன்றது ஆவிக்குரிய பகுதி. அவங்க எழுத்தின்படி எதையும் பிடித்துக் கொள்ளவில்லை, எழுத்தின்படி தேவனையும் தோராவையும் பிடித்துக் கொண்டார்கள். அதான் அவருடைய மேன்மை. நாம் தேவனை பற்றிக் கொள்வோம், மற்ற எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாம் எழுத்தின்படியான சுதந்திரத்துக்கானவர்கள் அல்ல. நாம் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய சுதந்திரத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மேன்மையாக நாம் எண்ணக்கூடாது. உங்களே நீங்கள் புத்திமான்கள் என்று எண்ணாதீங்க. அவங்க பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்கள். கண்டிப்பா அவர்களுக்கு இருக்கு. நம்மளையே சேர்த்திருக்காரு, அவங்களை கண்டிப்பா சேர்ப்பாங்க. இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய ஆவிக்குரிய சந்ததி என்று சொல்லக்கூடிய நாம் இவருடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகளை கற்றுக்கொண்டு, அவருடைய வாழ்க்கையில் இருந்த நிறைவுகளை கற்றுக்கொண்டு குறைபாடுகளை நீக்குவோம், நிறைவுக்கு நேராக நடப்போம். இந்த நாளிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்ம ஒப்பு கொடுத்து நம்முடைய ஜீவியத்தை வசனத்தினாலும் ஆவியினாலும் சரிப்படுத்தும்படியாக தேவனுடைய சமூகத்திலே இந்த நாளிலே நாம் இந்த வசனங்களுக்கு, வார்த்தைகளுக்கு, உபதேசங்களுக்கு முற்றிலுமாக நம்மை தாழ்த்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.